March 14th 2009 தெரிஞ்சது ஷீஸ் பிரெக்னென்ட்னு. அன்னைக்கு ஐ கேவ் அப். ஸோ அன்னிலேருந்து அவள் பிறக்கிற வரைக்கும் ஐ டென்ட் ஷேவ். தாடி முடி விட்டுட்டேன் திருப்பதிக்கு. அப்புறம் அவ பிறந்த பிறகு திருப்பதியில பெருமாளை பார்த்துட்டு அப்புறம் தான் அவளை பாப்பேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். ஸோ எங்களுக்கு எப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு 10 நாளைக்கு கோயில் போக கூடாது. அது சுத்தம் இல்லை. 10 நாள் கழிச்சு அது குழந்தைய குளிப்பாட்டின பிறகுதான் நான் கோயிலுக்கு போக முடியும். ஸோ 10 நாள் அவளை நான் பார்க்கவே இல்லை. ஒரே வீட்டுல இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்கும். அவ பிறந்து என் கையில கூட கொடுக்கல, நான் வாங்கல அவளை. ஸோ 10 நாள் அவளை நான் பார்க்கவே இல்லை. 10 நாள் கழிச்சு திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு 11ஆம் நாள் அவளை தொட்டில போடும் போது அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 10 days இப்படி ஹோல்ட் பண்ணீங்க அந்த எக்ஸைட்மென்ட். வா கிரேட். ஓகே வேற லெவல் போச்சு புரியுது சார். தெரியல ஃபர்ஸ்ட் தெரியல அந்த 10 days பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு யோசிக்கல. நான் வேண்டிட்டேன் பெருமாளை பார்க்காம நான் குழந்தைய பார்க்க மாட்டேன்னு வேண்டிட்டேன். கோயிலுக்கு போக முடியாது அந்த 10 days அந்த ஆசுத்தம் என்ன சொல்லுவாங்க. புடிச்சதா போணும்.